வெல்கம் டு ஷேஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். தமிழக அரசாங்கம் ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, தமிழ் புதல்வன் திட்டம். இந்த திட்டம் பிரகாரம் மாணவர்களுக்கு மந்த்லி 1000 rupees ப்ரொவைட் பண்ண போகிறாங்க தமிழக அரசாங்கம். அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, இந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1000 rupees ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. 6 முதல் 12ஆம் வகுப்பு அண்ட் அதே மாதிரி காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 1000 rupees கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் அரசு கலைக்கல்லூரி கோயம்புத்தூரில் வச்சு தொடங்க போகிறாங்க. ஸோ இதனால் 3.28 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவாங்கங்கிறத தமிழக அரசாங்கம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், எதிர்ப்புக்கு இடையே வக்கப் திருத்த மசோதா அறிமுகம். வக்கப் திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க பார்லிமெண்ட்டில். வக்கப் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1995. இந்த சட்டம் பிரகாரம் 2 அமைப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வக்கப் போர்டு, செகண்ட் ஒன் வக்கப் கவுன்சில். இந்த கவுன்சிலுடைய சேர்பர்சன் யார் பார்த்திங்கன்னா யூனியன் மினிஸ்டர். இந்த கவுன்சிலோட டியூட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா வக்கப் போர்டு அண்ட் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ வக்கப் இந்த சட்டம் எதற்காக கொண்டு வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸோடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது வக்கப் ப்ராப்பர்ட்டியை ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வக்கப் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அண்டு தற்போது இந்த பில்லில் பார்த்திங்கன்னா சில கான்ட்ரவர்சி இருக்குது. என்ன கான்ட்ரவர்சி பார்த்திங்கன்னா இந்த வக்கப் போர்டு அண்ட் அதே மாதிரி வக்கப் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த வக்கப் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் டிஸ்பியூட் வந்துச்சுன்னா ஒரு ட்ரிபியூனலும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மசோதா பிரகாரம் ஒரு தீர்ப்பாயம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சில பிரிவுகள் இருக்குது, முஸ்லீமுக்குள்ளாடி சில பிரிவுகள் இருக்குது. அகா கானி அண்டு போரா செட், இந்த செட்டுகளுக்கும் பார்த்திங்கன்னா தனி வக்கப் போர்டும் இந்த பில்லில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் மெயின் கான்ட்ரவர்சி என்னென்னு பார்த்திங்கன்னா நான் முஸ்லீம் மெம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க இந்த போர்டுலேயும் இந்த கவுன்சிலையும். ஸோ கவுன்சிலோடைய டியூட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் அதே மாதிரி வக்கப் போர்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இதோட சேர்பர்சன் யூனியன் மினிஸ்டர். தென் நெக்ஸ்ட் ஒன், நீரஜ் சோப்ராவுக்கு வெள்ளி, ஹாக்கி அன்னைக்கு வெண்கலம். ஜாவலின் த்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈட்டி இடத்துல பொறுத்த வரைக்கும் நீரஜ் சோப்ராவுக்கு வெள்ளி பதக்கம் கிடச்சிருக்கு. ஸோ டோட்டல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா 89.45 டிஸ்டன்ஸ் எறிஞ்சிருக்காங்க. ஃபஸ்ட் ப்ளேஸில் பாகிஸ்தானின் அர்ஷத் நதீம், இவர் 92.97 மீட்டர் ஈட்டி இடத்துல எறிஞ்சிருக்காங்க. ஸோ இதனால் அவருக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் கிடச்சிருக்கு. செகண்ட் சில்வர் யாருக்கு கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா நீரஜ் சோப்ரா. ஹாக்கி அணியை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஸ்பெயினை தோற்கடித்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. தென் புத்ததேவ் பட்டாச்சாரியா மறைவு. இவர் யார் பார்த்திங்கன்னா முன்னாள் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர். தென் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் அரசு பணியாளர்கள் ஊதிய விவரங்களை அறியலாம். ஸோ இந்த ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க பார்த்திங்கன்னா 2005 இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் பிரகாரம் ஒவ்வொரு அரசாங்க டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஆஃபீஸரை நியமிப்பாங்க, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் மூலமாக நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிக்கலாம். இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் 30 நாளைக்குள்ளாடி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். லைஃப் சம்மந்தப்பட்ட எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே இன்ஃபர்மேஷனை பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ப்ரொவைட் பண்ணணும். தென் எடிட்டோரியல் பேஜ். ஸோ இதில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் சூப்பர் பக்.
சூப்பர் பக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. சூப்பர் பக் இதோட மீனிங் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதிகமாக மாத்திரை சாப்பிட்றதுனால பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து உடம்புக்குள்ளாடி வருது. பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுச்சுன்னா நம்ம எவ்வளோ தூரம் மாத்திரை சாப்பிட்டாலும் சில நோய்கள் குணமடையாது. இதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ரீசன்ட்லி வந்து நிறைய மக்கள் டைரெக்டாகவே இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்கங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. 2019 மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 12,70,000 மரணங்கள் இதனால் டைரெக்டாகவே நடந்திருக்கிறதா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டம், வழிகாட்டி நெறிமுறைகள் வெளியீடு. கிராம சபா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கிள் 243A மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 243A இந்த கிராம சபா பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடும் அதிகாரம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மீட்டிங்கில் பங்கேற்கலாம். இந்த கிராம சபா பொறுத்த வரைக்கும் இதோடைய ஃபங்க்ஷன்ஸை டிசைட் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சட்டம் மூலமாக கிராம சபாயோடைய ஃபங்க்ஷன்ஸை தீர்மானிக்கலாம். கிராம சபா மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு வருஷம் 4 முறை கண்டிப்பாக நடைபெறணும். ஸோ இந்த மினிமம்ங்கிற வேர்டை கொடுத்துருக்காங்க. 26th ஜனவரி, 1st May, 15th ஆகஸ்ட் அண்ட் 2nd அக்டோபர். ஸோ இந்த மாதிரி மினிமம் 4 டேஸாவது கிராம சபா மீட்டிங் கண்டிப்பாக நடைபெறணுங்கிறத மத்திய அரசாங்கம் ரூல்ஸிலே சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் 67% கூடுதலாக பதிவு. ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஜூன் முதல் ஆகஸ்ட் வரைக்கும் டோட்டல் எவ்வளவு மில்லிமீட்டர் மழை பெய்திருக்குன்னா 1015 மில்லிமீட்டர் மழை தமிழகத்தில் கிடச்சிருக்கு, கூடுதலாக 67%. தென் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை, ஆர்பிஐ அறிவிப்பு. ஸோ மானிட்டரி பாலிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெப்போ ரேட்டில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் 6.5%. தென் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 6.25%. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி இது வந்து 6.75%. அண்டு இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2025க்கான ஃபினான்ஷியல் இயரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஜிடிபி growth வந்து 7.25% ஆயிருக்குங்கிறத வந்து 7.2% ஆயிருக்குங்கிறத வந்து ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. 7.2%. இந்த டேட்டாஸ்லாம் பார்த்துக்கோங்க. அண்டு ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி இதோட மீனிங் எல்லாமே பார்த்துக்கோங்க. குரூப் 2 குரூப் 1 எக்ஸாமில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், வளர்ச்சி பணிகளுக்காக 10 ஆண்டுகளில் 1700 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பு இழப்பு. ஸோ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்காக நம்ம 1700 சதுர கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டை இழந்திருக்கோம் கடந்த 10 வருஷத்தில். அண்டு இது ரிலேட்டடாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்காக ஒரு இடத்துல ஃபாரஸ்ட் இழக்கும்போது அதே அளவுக்கு வேறு ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்டை, அதாவது மரம் வளர்க்குறதுக்காக ஒரு ஃபண்டு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி ஆக்ட். இதை வந்து கேம்பான்னு சொல்லுவாங்க, கேம்பா ஆக்ட். ஸோ கேம்பா ஆக்ட் மூலமாக ஒரு ஃபண்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபண்டு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்காக ஃபாரஸ்ட் இழக்கும்போது அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி வேறு ஒரு இடத்துல நம்ம மரம் வளர்க்கலாம். தென் ஒலிம்பிக் இலக்கு திட்டத்தின் கீழ் 1050 விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி. ஸோ ஒலிம்பிக் ரிலேட்டடாக மத்திய அரசாங்கம் 2 ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கீர்த்தி திட்டம் பிரகாரம் ஸ்கூல் அண்டு காலேஜஸில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய டேலண்ட்ஸை கண்டறிஞ்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக இந்த கீர்த்தி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தென் செகண்ட் ஒன் டாப்ஸ் திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க போகிற வீரர்களுக்கு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை பண்ணி கொடுக்கறதுக்காக டாப்ஸ் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கீர்த்தி திட்டம் அண்டு
டாப்ஸ் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எது ரிலேட்டடான ஒலிம்பிக் போட்டிகள் ரிலேட்டடான, அதாவது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், போக்சோ வழக்குகளில் உதவி நபர் நியமன விவகாரம் மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். உச்சநீதிமன்றம் முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா, போக்சோ வழக்கில் வந்து விக்டிமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி நபர்கள் கண்டிப்பாக நியமிக்கணுங்கிறத வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. பட் நிறைய மாநில அரசாங்கம் இவர்களை நியமிக்கலை. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் இந்த நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஒலிம்பிக் ஹாக்கியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பிரான்ஸ் வென்றிருக்காங்க, 13வது பதக்கம். ஸோ எப்போ எல்லாம் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க பார்த்திங்கன்னா 1928 முதல்ல தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. 1928, 1932, 36, 48, 52, 56, 60, 60 வந்து வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. தென் 64 தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. தென் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 1980 தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. 2020, 2024 பிரான்ஸ் பதக்கம் வென்றிருக்காங்க.